ஸோ கைஸ் நேற்று நைட்டு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் இப்போ வரைக்கும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம தளபதி கிட்ட கில்லு ரீரிலீஸ் பண்ணியிருக்கிற சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட ஓனர் சக்திவேலன் அவர்கள் பார்த்தோம்னா தளபதியை மீட் பண்ணி மறுபடியும் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க சினிமாவில் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு. தளபதியும் பார்த்தோம்னா அதுக்கு சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக நம்ம பார்த்தோம். பட் அப்படியே அந்த ஃபோட்டோவை இந்த வீடியோ அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தளபதியோட கையில் அடிபட்டிருக்கிறது ரொம்பவே கிளியராக தெரியுது. அவரோட கையில் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அடிபட்டு காயமாக இருக்குது அப்படிங்கிறது புரியுது. ஸோ இதில் பார்த்தோன்னா வெங்கட் பிரபு ஏதோ ஒரு மிக முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பார்த்தோன்னா ட்ரை பண்ணியிருப்பார் போல். அதனால தான் தளபதிக்கு அடிபட்டிருக்கு. ஏற்கனவே ஓட் போட வரும்போது கையில் பார்த்தோன்னா ஒரு பிளாஸ்டர் போட்டிருந்தாரு, அதே மாதிரி தலையிலையும் போட்டிருந்தாரு. இப்போ பார்த்தோம்னா கையில் அந்த அடி இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த படத்துக்கு திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான் பார்த்தோம்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்ணுறாரு. அவர் பார்த்தோம்னா தளபதி சொல்கிறதையும் தாண்டி ஒன்று பண்ணுவார். அந்த மாதிரி பார்த்தோம்னா ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவர் தான் தளபதி. அதுவும் பார்த்தோம்னா ரொம்பவே ஹெவியான ஸ்டண்ட்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறத நிறைய இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஏதாவது ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸ்டண்ட் அப்படின்னா நம்ம தளபதி பார்த்தோம்னா நார்மலாகவே மற்ற படங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்துக்கு பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக தேவைப்படுதாமா. ஏன்னா பார்த்தோம்னா படம் அந்த மாதிரியான ஒரு ஜனர் அப்படிங்கிறதுனால ஃபைட் சீக்வன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. வாரிசு கிளைமேக்ஸ் ஃபைட் சீனே பார்த்தோம்னா சூப்பராக கொடுத்துருப்பாரு திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான். ஸோ அதே மாதிரி இப்போ கோட் ஃபுல்லாமே அவர் தான். கண்டிப்பாக ஒரு தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் தளபதிக்கு ஸ்டண்ட் சொல்லிக் கொடுத்த எல்லா மாஸ்டர்ஸுமே பார்த்தோம்னா சொன்ன ஒரே விஷயம், நம்ம சொல்லிக் கொடுத்ததையும் தாண்டி விஜயண்ணா ஒன்று பண்ணி நிற்பார். அதுதான் பார்த்தோம்னா தேட்டர் கிளாப்ஸ் வாங்க நம்ம பண்ணுறத விட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோன்னா கோட்லையும் நடக்க போகுது. அந்தளவுக்கு தளபதியும் பார்த்தோன்னா கூடுதலாகவே பயிற்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக கோட்டில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரியான சில காயங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனல் ஷெடியூலுக்கு பார்த்தோம்னா ஷூட் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம நேற்று ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். கூடி சீக்கிரமாக முடிக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்தில் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.